அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லா, இலங்கையிலிருந்து மற்றும் ஏனைய நாடுகளிலிருந்து அதிகமாக அல்லாஹ்வுடைய ஆலயத்தை சந்திப்பதற்காக வேண்டி, ஹஜ் என்ற வணக்கத்திற்காக வேண்டி கூட்டம் கூட்டமாக சாறை சாறையாக மக்களை செய்கிறாங்க, போயிட்டுருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா. ஆகவே இந்த ஹஜ்ஜுடைய வணக்கங்கள், உம்ராவுடைய வணக்கங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ நாங்கள் அதிகமாக இலங்கை நாட்டிலிருந்து தமத்தோ என்ற அடிப்படையில், இலங்கை, இந்தியா, அதிகமான உலகத்திலிருந்து வரக்கூடிய அதிகமானவர்கள் தமத்தோ என்று சொல்லக்கூடிய முறையில் ஹஜ் செய்ய வருவாங்க. ஹஜ்ஜுடைய முறைகள் 3 இருக்குது. தமத்தோ என்று சொல்லக்கூடிய முறை, கிரான் என்று சொல்லக்கூடிய முறையில் ஹஜ் செய்யலாம், இஃப்ராத்னு சொல்லக்கூடிய முறையில் செய்யலாம். இப்போ நாங்கள் தமத்தோ என்று சொல்லக்கூடிய முறையை மட்டும்தான் பார்க்க இருக்கிறோம். ஏன்னா அதுதான் அதிகமாக நாங்கள் செய்கிறோம். அப்போ அதை மட்டும் நாங்கள் விளங்கிட்டோம்னு சொன்னால் லேசாக இருக்கும். தமத்தோ என்று சொன்னால் முதலாவது நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், இஹ்ராம், அதாவது உம்ராவுக்காக வேண்டி நியத் வச்சு உம்ராவுடைய வணக்கத்தை முடிக்கிறது. இப்போ நாங்கள் உம்ராவுடைய வணக்கத்தை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்திருந்தோம். அப்போ நீங்கள் ஹஜ் செய்ய போகிறீங்க, முதலாவது தமத்தோ முறையில் ஹஜ் செய்கிறீங்க. தமத்தோ முறையில் ஹஜ் செய்யும் பொழுது நீங்கள் நாட்டிலேருந்து வீட்டிலேருந்து போகிறீங்க. வீட்டிலேருந்து அப்படி போகிற நேரத்தில் முதலாவது உம்ராவை என்ன செய்கிறீங்க, செஞ்சு முடிக்கிறீங்க. இந்த உம்ரா ஹஜ்ஜோடு சம்மந்தப்பட்டது. தமத்தோ என்ற முறையில் ஹஜ்ஜோடு சம்மந்தப்பட்டது. இப்போ ஏனைய காலங்களையும் உம்ரா செய்வீங்க. இப்போ இந்த உம்ரா ஹஜ்ஜோடு சம்மந்தப்பட்டது. முதலாவது நீங்கள் உம்ரா செஞ்சிட்டீங்க. இப்போ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு டேட்டில் போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நேரத்தோடு போய் உம்ரா முடிச்சுட்டு இப்போ இஹ்ராமை கழட்டிடுவீங்க. இஹ்ராமை கழட்டிட்டு ஹஜ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? பிறை 8 அன்றைக்கு. அதுக்கு யௌமு தர்வியான்னு சொல்லுவாங்க. பிறை 8 அன்று தான் ஹஜ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் எவ்வளோ தான் நேரத்தோடு போனாலும் உம்ரா முடிச்சிட்டிங்க. ஹஜ்ஜோட சம்மந்தப்பட்ட, தமத்தோட சம்மந்தப்பட்ட உம்ரா முடிச்சிட்டிங்க. இப்போ இஹ்ராமை கழட்டிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? உங்களுக்கு வளமையானது தான், எதுவுமே உங்களுக்கு ஹராம் கிடையாது. வளமையானது என்ன செய்யலாம்? இதெல்லாம் இஹ்ராம் ஆடை அணிந்திருக்கும் போது இப்போ மனம் பூசுறது ஹராமாக இருக்கும். இஹ்ராம் ஆடை அணியும் போது இல்லை, மனைவியோட இல்லறத்தில் செய்கிறது ஹராம். இப்படி சில விஷயங்கள் உங்களுக்கு மூளையை சொல்லி தந்திருப்பார். ஆனால் இப்போ அந்த இஹ்ராமை முடிச்சிட்டிங்க, உம்ரா முடிச்சிட்டிங்க. இப்போ அதெல்லாம் ஹலால். இது வரைக்கும் பிறை 8 வரைக்கும். பிறை 8 வரைக்கும். இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? ஹோட்டலில் தங்கியிருப்பீங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஹோட்டலில் இருப்பீங்க. அப்போ அந்த பிறை 8 அன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல, எந்த ஹோட்டலில் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்து வைக்க வேண்டும். இப்போ ஹஜ்ஜுக்கு போகிறதுக்காக வேண்டி இந்த ஊர்லேயே ஹஜ்ஜுடைய நியத்தை வச்சுட்டு போகிறது இல்லை. எங்கள் நாட்டிலேருந்தே வீட்டிலேருந்தே ஹஜ்ஜுடைய நியத்தை வச்சுட்டு போகிறது இல்லை. உம்ராவுக்காக வேணா போகிறேன் நியத்தும் எலம்லம் என்ற இடத்துல வைக்கணும். இப்போ நீங்கள் உம்ரா செஞ்சு முடிச்சிட்டிங்க. ஹஜ்ஜு ஸ்டார்ட் ஆகுது பிறை 8 அன்றைக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? பிறை 8 அன்றைக்கு சுபுஹு தொழுதுட்டு, ஃபஜ்ரை தொழுதுட்டு அப்படியே என்ன செய்யணும்? நாங்கள் போகணும். ஃபஜ்ரை தொழுதுட்டு அப்படியே மினாவுக்கு போகணும். நல்லா விளையும் கொள்ளுங்கள். இதையும் பிறை 8லிருந்து 12 வரைக்கும் என்ன செய்யணும் என்பதை முதல்ல படிச்சுக்கொள்ளணும். புத்தகத்தை அப்படியே வச்சு கட்டுக்கட்டாக வச்சு அதனையே சும்மா இருக்கிற நேரத்தில் படிச்சுக்கொள்ளுங்கள். சுருக்கமாக விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மிக எளிதாக இருக்கும், லேசாக இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் ஹஜ்ஜி ஆரம்பமாகுது பிறை 8 அன்றைக்கு. இதை வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு யௌமு தர்வியான்னு சொல்லுவாங்க. யௌமு தர்வியான்னு சொல்லுவாங்க 8ஆம் நாளுக்கு. இப்போ 8ஆம் நாள் எப்போ நாங்கள் மினாவை நோக்கி போகணும்? ஃபஜ்ரு தொழுகைக்கு பிறகு போகணும். அப்போ அதுக்கு முன்னாலே குளிச்சுட்டு இஹ்ராமை அணிஞ்சிட்டு, அப்போ இஹ்ராம் ஆடை அணியதுக்கு முன்னால் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆண்கள் என்ன செய்யலாம்? மேனியில் மனங்களை பூசிக்கொள்ளலாம். அதுக்கு மேலே இஹ்ராமை அணிந்து கொள்ள முடியும். அதுக்கு நபி அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க? எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தான் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னால், இஹ்ராம் அணிவதற்கு முன்னால் நான் உச்சக்கட்டமான கஸ்தூரி, பலவிதமான வாசனங்களை தரக்கூடிய, உயர்தரமான வாசனை தரக்கூடியதை நான் பூசுவேன், அவங்கள மேலே பூசி விடுவேன். புகாரில் ஹதீஸ் வருது. அப்போ அந்த அடிப்பில் ஆண்கள் பூசிக்கொள்ளலாம் மேனியில். இப்போ நீங்கள் இஹ்ராம் கட்டின உடனே இப்போ மௌலவி என்ன செய்வார்னால் ஃபஜ்ரு தொழுதுட்டு உங்களுக்கு நியத்தை சொல்லி தருவார். சில நேரங்களை கவனிச்சுக்கொள்ளணும். அங்குள்ள முஅல்லிம், அங்கே சில என்ன செய்வாங்க, பொறுப்புதாரிகள் இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு நேரத்தோட பஸ் அனுப்பிடுவாங்க. சில நேரம் இப்படித்தானே நாம் போயிருப்போம், ஒரு 50 பேர், ஒரு 30 பேர், ஒரு 100 பேர் போயிருப்போம். நாங்கள் அதைத்தான் யோசிப்போம். சவுதி அரசாங்கம் யோசிப்பாங்க, 18 லட்சம் 20 லட்சம் மக்களை யோசிப்பாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல், அசம்பாவிதம் இல்லாமல், எந்த நெருக்கடியும் இல்லாமல் அழகாக எப்படி உங்களை நெறிப்படுத்தி ஹஜ் செய்ய வைக்கிறது என்று என்ன அவங்க திட்டமிடுவாங்க. சில நேரங்களில் சுபு தொழுகைக்கு முன்னால், ஃபஜ்ருக்கு முன்னாலே ஹோட்டலேருந்து போங்கன்னு அனுப்பி வச்சுருவாங்க. போங்கன்னு பஸ் அனுப்பி வச்சுருவாங்க. பஸ்ஸில் ஏறி போயிருங்க. இந்த எல்லாம் போகிற நேரத்தில் முட்டி மோதிக்கொண்டு
கஷ்டமாக நெருக்கடியில் இருப்பீங்கன்னு என்ன செய்வாங்க, அப்படி ஒரு சிஸ்டம் அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் நிர்பந்தம் என்ற அடிப்படையில் நாங்கள் அப்படி தான் செய்யணும், அப்படி தான் போகணும். சரியா? சுன்னா நல்ல விளையும் கொள்ளுங்க, பிற 8 அன்றைக்கு ஃபஜ்ரு தொழுதுட்டு தான் போகணும். அவங்க நிர்பந்திக்கப்படுறாங்க, அவங்க பார்க்குறாங்க 20 லட்சம் மக்களை எப்படி சமாளிக்கணும்னு சொல்லி சில திட்டங்களை கொண்டு வராங்க, நல்ல நோக்கத்துக்காக வேண்டி திட்டத்தை செய்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் செய்யலாம், ஒரு நிர்பந்தம் என்ற அடிப்படையில் செய்யலாம். ஃபஜ்ருக்கு முன்னால் போகிறோன்னா போகலாம், அப்போ ஃபஜ்ரை போய் மினால போய் தொழுது கொள்ளலாம். முன்ன பின் ஆச்சுன்னா பஸ்லேயே தொழுது கொள்வது, நேரம் போயிட்டு இருக்குது, க்ரௌடில் அந்த கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிட்டோன்னா பஸ்லேயே தொழுது கொள்ளலாம். இருந்தாலும் பெரும்பாலும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு தான் கூடுதலாக அனுப்புவாங்க. சரி, இப்போ ஃபஜ்ர் தொழுதுட்டு என்ன செய்வார், நியத்தை உங்களுக்கு சொல்லித் தருவார். அப்போ நியத்தின பெரிய கஷ்டம் இல்லை. இப்போ நாங்கள் உம்ராவுக்கு எப்படி நியத்தை வச்சோம், அல்லாஹும்ம லப்பைக்க உம்ரத்தன், அந்த உம்ரா மட்டும் எடுத்துட்டா சரி, அல்லாஹும்ம லப்பைக்க உம்ரத்தன். அப்போ ஹஜ்ஜுக்கு எப்படி, அல்லாஹும்ம லப்பைக்க ஹஜ்ஜன் அல்லது லப்பைக்க ஹஜ்ஜன். நீங்கள் ஹதீஸில் புகாரி முஸ்லிம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வரும், லப்பைக்க ஹஜ்ஜன், அல்லாஹும்ம லப்பைக்க ஹஜ்ஜன். அவ்வளோதான் முடிஞ்சு, ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. யா அல்லாஹ் நான் ஹஜ்ஜு செய்ய வந்துட்டேன் உள்ளத்தில் நினச்சி வாயில் மொழிகிறது. பொதுவாக நியத்தை பொறுத்த ஏனைய நியத்துக்கள் தொழுகிறது வேறு நியத்து மனசாக தான் நினைக்கணும், அது வாயால் மொழிகிறது இல்லை. ஆனால் ஹஜ்ஜிக்கு மனசால் நினச்சி வாயில் மொழியணும், ஹஜ்ஜு உம்ராவுக்கு. அப்போ அல்லாஹும்ம லப்பைக்க ஹஜ்ஜன். இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நியத்து வச்சுட்டீங்க, இப்போ தல்பியா சொல்லிக்கிட்டே போவீங்க. இப்போ தல்பியாவும் பாடமாக்கிக்கொள்ளுங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இதை திரும்ப சொல்ல, அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம் இல்லை. ஒரு 3-4 வரை தான் இருக்குது. போகும்போதே எல்லாம் பாடமாக்கிருங்க. அப்போ நீங்கள் அப்படியே உம்ரா செய்ய போகிற நேரத்தில் இஹ்ராம் கட்டி நியத்து வச்சிருந்து தல்பியா சொல்லிக்கிட்டே போகிறது. அதே போல் ஹஜ்ஜுக்கு நியத்து வச்சுட்டீங்க. இப்போ ஹஜ்ஜு அந்த பிறை 12 வரைக்கும், அதாவது பிறை 10 வரைக்கும் என்ன செய்யணும், தல்பியா சொல்லிக்கிட்டே இருக்கணும், மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்கணும், அடிக்கடி நினைவுபடுத்திட்டே இருப்பாங்க. மௌலவி அந்த வழிகாட்டி நினைவுபடுத்திட்டே இருப்பார். இப்போ முதலாவது இங்கே ஹஜ்ஜுக்கு நியத்து வச்சுட்டீங்க, அப்படியே வச்சுட்டு என்ன செய்றீங்க, இந்த தல்பியா சொல்லிக்கிட்டே பஸ்ஸில் ஏறுறீங்க. பார்க்கும்போதே எல்லாருக்கும் ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். லட்சக்கணக்கான மக்கள் எங்கே பார்த்தாலும் இந்த தக்பீர் மாஷா அல்லாஹ் அந்த அளவுக்கு சத்தமாக ஒவ்வொரு பஸ்ஸுகளையும் சொல்லிக்கிட்டே வருவாங்க. சோர்ந்துராமல் அயர்ந்துராமல் உற்சாகத்தோடு நான் ஹஜ்ஜி செய்ய வந்திருக்கிறேன், அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தியாகத்தோடு வந்திருக்கிறேன், நான் அல்லாஹ்வுக்காக என்னை அர்ப்பணிச்சிருக்கிறேன், ஒரு சாதாரண 2 ஆடைகளை உடுத்திக்கிட்டு வந்திருக்கிறேன் என்ன செய்வாங்க, ரொம்ப ஒரு பக்கம் கவலை ஒரு பக்கம் சந்தோஷம். அந்த சொல் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சு அப்படியே இறையச்சத்தோடு வரக்கூடிய அந்த தல்பியா எங்கு பார்த்தாலும் தல்பியாவாக தான் சத்தமாக தான் கேட்கும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாம் என்ன செய்கிறோம், அப்படியே பஸ்ஸில் போகிறோம். அப்போ இது எத்தனாவது நாள் ஹஜ் ஸ்டார்ட் ஆகுது, பிறை 8. அதுக்கு என்ன பேர், யௌமு தர்வியான்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து எங்கே போகிறோம், மினாவை நோக்கி போகிறோம். அப்போ நல்லா விளையும் கொள்ளுங்க, ஹஜ்ஜு நாங்கள் எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல இந்த பிறை 8 அன்றைக்கு இஹ்ராம் கட்டி நியத்தை வச்சு மினாவை நோக்கி தல்பியா சொல்லி கொண்டே போகின்றோம். இப்போ கூடாரத்துக்கு நாங்கள் போயிட்டோம், எங்களோட டென்ட்டுக்கு போயிட்டோம், நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டோம். இப்போ அந்த இடத்துல போய் வளமையாக செய்யக்கூடிய அமல்கள் தவிர ஒன்றும் இல்லை. பிறை 8 அன்றைக்கு மினாவில் எங்களுடைய கூடாரத்தில் இருந்துக்கிட்டு வளமையான செய்யக்கூடிய அமல், அந்த தொழுகையில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வரும். அந்தந்த நேரத்தில் தொழணும். இப்போ நாங்கள் ஃபஜ்ரு தொழுகையை நாங்கள் ரூம்லேயே தொழுதுட்டோம், நாங்கள் இருக்கிற இடத்துலேயே தொழுதுட்டோம். சரி, இப்போ லொஹர் தொழுகை இருக்குது, அசர் தொழுகை இருக்குது, மகரிப் தொழுகை இருக்குது, இஷா தொழுகை இருக்குது முதல் கட்டமாக. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், லொஹர் தொழுகை அந்த நேரத்தில் சுருக்கி தொழணும், சேர்க்கக்கூடாது. லொஹரை ஆசிரியர் ஜம்மு செய்வோம் அப்படி இல்லை, ஜம்மு செய்கிற சட்டம் இல்லை. மினால அந்தந்த வக்தில் தொழணும். 4 ரக்காயத் தொழுகை 2 ரக்காயத்தாக தொழணும். நல்லா விலகிக் கொள்ளுங்கள். 4 ரக்காயத் தொழுகை 2 ரக்காயத்தாக தொழணும். இதான் நபி அவங்க வழிகாட்டிக்கிறாங்க அந்த வக்தில். பிறகு என்ன செய்வீங்க, அசர் நேரம் வருது. அசர் நேரத்தில் பாங்க சொல்லி இகாமத் சொல்லி 4 ரக்காயத் தொழுகையை 2 ரக்காயத்தாக தொழுது கொள்வீங்க அந்த வக்தில். இப்போ மகரிப் நேரம் வருது. மகரிப் நேரத்தில் பாங்க சொல்லி இகாமத் சொல்லி 3 ரக்காயத் நாங்கள் ஃபர்லு தொழணும். முன்பின் சுன்னத்து இல்லை, முன்பின் சுன்னத்துகள் இல்லை, விளங்கிக் கொள்ளுங்க. இல்லை எனக்கு அப்படி உச்சக்கட்டமான இறைச்சமான இடத்துக்கு போயிருக்கிறோம், நாங்கள் நிறைய தொழணும், நபியங்க அப்படிலாம் வழிகாட்டணும். 4 2 ஆக்கிக்கிறாங்க. சில ஆளுக்கு அங்கே என்ன இல்லை மௌலவி நான் சுன்னத்தெல்லாம் தொழணும், நபியவங்க அப்படி வழிகாட்டலை, நபியவங்களும் மாற்றமாக செய்யக்கூடாது, விலையும் கொள்ளணும். இப்போ அந்த அடிப்படை நீங்கள் என்ன செய்யுங்க என்றால், இந்த ஃபர்லான 4 ரக்காயத் தொழுகை 2 ரக்காயத் தொழுதுறது, மகரிப் 3 ரக்காயத்தை 3 ரக்காயத்தாக தொழுது கொள்வது, இஷா 4 ரக்காயத். இப்போ 4 ரக்காயத்து என்ன செய்யுது,
2 ரக்காயத்தை சுருக்கி தொழுது கொள்ளுங்கள். இந்த தொழுகையில் மட்டும்தான் அந்த 4 ரக்காய தொழுகையில் கொஞ்சம் சேஞ்ச். மற்றதெல்லாம் நீங்கள் குர்ஆன் ஓதுறது, திக்ரு செய்கிறது, தஸ்பீ செய்கிறது, ஸலவாத் ஓதுறது, அவங்களோட மூளை வழிகாட்டினீஸ்வரர் அடிக்கடி சில உபதேசங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பார், வழிகாட்டிகிட்டே இருப்பார், நல்ல அமல்கள் ஈடுபடுறது, நல்ல விஷயங்களை பேசிக்கொள்வது, மார்க்கம் சம்பந்தமான கேள்வி பதில்களை அமைச்சிக்கொள்வது, இதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். அந்த 5 நாளில் ஹஜ்ஜுடைய நாளில் நிறைய மார்க்கத்தை படிக்கலாம். நல்லா ஒரு தியாகம் இருக்கணும். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும், அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறான், நீங்கள் ஹஜ்ஜு செய்கிற நேரத்தில் எந்த விதமான அதாவது அருவருப்பான பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. அதே போல் ஆபாசமான அமைப்பும் இருக்கக்கூடாது. அதே போல் குறிப்பாக வாய்த்தர்க்கங்கள் ஈடுபடக்கூடாது. பாருங்கள், அல்லாஹ் அன்றைக்கே குர்ஆனில் சொல்கிறேன், ஏன்டா இதெல்லாம் வரும் அண்டை. நம்ம 20 லட்சம் கட்டியிருக்கிறோம், 25 லட்சம் கட்டியிருக்கிறோம், 22 லட்சம் கட்டியிருக்கிறோம். எனக்கு இப்படியா, நான் என் அமைப்பு எப்படி தெரியுமா, என் நாட்டில் எப்படி தெரியுமா இருந்தேன், என் வீடு எப்படி தெரியுமா, என் வாகனம் எப்படி தெரியுமா, நான் இப்படியெல்லாம் போலியில் நிற்கலாம், அங்கே சாப்பாட்டுக்கு வரிசையில் தான் நிற்கணும். எவ்வளோ பெரிய அரசர் வந்தாலும், கோடீஸ்வரர் வந்தாலும், லட்சாதிபதி வந்தாலும் முட்டி மோதிக்கொண்டு வரிசையில் தான் நிற்கணும். டொய்லெட்டுக்கு வரிசையில் தான் நிற்கணும். டொய்லெட்டுக்கு நான் முந்தி நீ முந்தின்னு போயிடலாம். நான் பெரிய என் வீட்டில் எப்படி தெரியுமா டொய்லெட் இருக்குது, எப்படி தெரியுமா என் பாத்ரூம் இருக்குது, என்ன இது இப்படி இங்கே இருக்குது. அதனால் அந்த வார்த்தையில் வந்துடக்கூடாது. அந்த 5 நாளும் 8லிருந்து 12 வரைக்கும் இதுக்கு அருவருப்பான வார்த்தைகள், தவறான வார்த்தைகள், தவறான பேச்சுக்கள், வாய்த்தர்க்கங்கள் அதெல்லாம் வந்துடக்கூடாது. சில நேரங்களில் கொஞ்சம் நெருக்கி தான் நாங்கள் படுத்திருப்போம். அந்த டென்ட்டில் கொஞ்சம் அடிக்கடுக்காக தான் படுத்திருப்போம், கொஞ்சம் நெருக்கமாக தான் இருக்கும். இவருக்கால் அவர் மேலே படும், திடீர்னு அடித்து சண்டைக்கு போவார். என்ன காலை ஒழுங்கு வச்சுக்க தெரியாதாண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வார்த்தைகள் தெரியாமல் படும், வேணுக்குன்னு யாரும் மிதிக்கிறது கிடையாது. அப்படி போகிற நேரத்தில் தெரியாமல் படும். அந்த மன்னிக்கக்கூடிய தன்மை வரணும். இந்த ஹஜ் என்பது நிறைய பாடங்கள் எங்களுக்கு தருது. முதலாவது நல்ல பண்புகள், நல்ல பழக்கங்கள், மன்னிக்கிறது, விட்டு கொடுக்கிறது, தாராளத்தம் நடந்து கொள்வது, நல்ல பண்புகள், இதெல்லாம் இந்த ஹஜ் எங்களுக்கு தருது பாடத்தை. இப்படியான கட்டங்களை எப்படி பொறுமையாக சகித்து கொள்வது, விட்டு கொடுக்கிறது, சாப்பாடு நேரத்தை பிறருக்கு முன்னுரிமை கொடுக்கிறது, இதெல்லாம் ஹஜ் தரக்கூடிய முதலாவது பாடம். இது தியாகத்தோடு. அப்போ நான் விலையும் கொள்ளணும். டொய்லெட்டுக்கு போய் சில நேரம் ஒருத்தர் ஒருத்த வழியில் ஓடி வருவார், நான் விட்டு தர மாட்டேன், நானே அரை மணி நேரமாக நிற்கிறேன், நான் விட்டு தர மாட்டேன். இன்னும் அவர் கொஞ்ச நேரம் விட்டு அவர் அந்த இடத்துல டொய்லெட் போயிடுவார். அதனால் என்ன செய்ய, சரி பரவாயில்ல போயிட்டு வாங்க, விட்டு கொடுக்குறது. அல்லாஹ்வுடைய அருளை நம்ம எதிர்பார்க்கணும். அந்த இடத்துல முக்கியமான புனிதமான இடங்கள். அப்போ இந்த இடத்துல என்ன செய்யுங்க, அந்த மீனாவை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கலாம். பிறை 8 அன்றைக்கு ஃபஜ்ரு தொழுதுட்டு ரூம்லேருந்து வாரோம், லுஹர் தொழுக, அசர் தொழுக, மாரிப் தொழுக, இஷா தொழுக. அடுத்த பிறை 9 அன்றைக்கு அடுத்த நாள் அரஃபா. இப்போ இந்த அரஃபாவுக்கு நாங்கள் போக போகிறோம். இப்போ இந்த அரஃபாவுக்கு நாங்கள் எப்படி போகிறோம், எப்படி போகணும் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொகுப்புல உங்களுக்கு நான் விளங்கப்படுத்த இருக்கின்றேன். இதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ சரியான முறையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தால் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.